ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு மேக்புக் ஏர் M1 2020 மாடல் இருக்குது. இந்த மாடலில் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. மாடல் நம்பர் பார்க்கலாம் நீங்கள். A2337 அப்படின்றது மாடல் நம்பர். ஆப்பிளுடைய பிராண்ட் இது. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்புடைய கதையை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 6 மாதம் தான் ஆயிருந்தது இந்த லேப்டாப் வாங்கி. ஸ்டில் வந்து வாரண்டி பீரியடுக்குள்ளே தான் இருக்குது. பட் ஆனால் வந்து சர்வீஸ் சென்டரில் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து வாட்டர் லாக் ஆகிருக்கு, வாட்டர் ட்ராப் ஆகிருக்கு, லிக்விட் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நாம் வந்து வாரண்டியில் கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர்கிட்ட. சரி, ஓகே, வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாதுன்னா வேறு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டும் செட்டாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய காஸ்ட் வந்து ரூ. 35,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணி கொட்டேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. சரி, அதனால் கஸ்டமர் வேண்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டு மூலிமா லிங்க் ஆகி நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த லேப்டாப்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது சொல்லி ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலாம். அதாவது தண்ணி பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது உண்மைதானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செக்ஷனையும் வந்து நான் தரோவாக வந்து அனலைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆப்பிளோடைய ப்ராடக்ட்ஸில் இருக்கிற அந்த சால்ட்ரிங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் கூட வந்து பிரச்சனை இல்ல. அதாவது கொஞ்சம் கூட வந்து காம்போனன்ட்ஸ் வந்து நகர்ந்திருக்காது. பார்க்கறதுக்கே வந்து கிளீனா ஒரு 100% பக்காவா இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டுடைய அட்வான்டேஜ். பட் ஜென்ரலா என்னன்னா, அவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் 2மே வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஒரு அ நார்மல் மிடில் கிளாஸால அஃபோர்ட் பண்ண முடியாத மாரி இருக்கும். நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு 2 சைன்ஸ் தெரியுது. தண்ணி இருக்கிறதோட நீங்க பார்க்கலாம். அப்போ வந்து கஸ்டமர் கேர், அதாவது சர்வீஸ் சென்டர்ல சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த லேப்டாப் வந்து வாட்டர் டேமேஜ் தான் ஆயிருக்கு. ஆ பார்த்தீங்கன்னா, நீங்க தெரியும். எல்லாமே வந்து கரோட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், வேற ஏதாவது தண்ணி பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலா இந்த மாதிரி கனெக்டர்ஸ்ல தான் வந்து தண்ணி பட்டிருக்கும். பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கனெக்டர் கிளீனா இருக்கு. செகண்ட் கனெக்டரும் கிளீனா இருக்கு. வந்து தண்ணி எதுவும் படல. மத்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே கிளீனா தான் இருக்கு. இந்த கனெக்டர பார்த்துப்போம் இப்போ. இந்த கனெக்டர் ஸ்டிக்கர் பிரிச்சு பார்க்கலாம். அ ரொம்பவும் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்னே சொல்லலாம் இவங்கள்து. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கனெக்டர்ஸ்க்கும் ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் வந்து அதுக்குன்னு தனியா க்ளூ எல்லாம் குடுத்து அதோடைய ஸ்பேஸ் விட்டு நகராம பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த விஷயத்தில வந்து நம்ம ஆப்பிள வந்து உண்மையிலேயே பாராட்டியே ஆவணும். இதுதான் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கறது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்ல இல்ல. இதுதான் வந்து டச் பேடுடைய பேக் சைடு. ஓகேங்களா. ஆ தண்ணி வந்து டச் பேட்ல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். சரி, நாம வந்து டச் பேட வந்து தனியா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ வந்து டச் பேட ரிமூவ் பண்ணிட்டேன் நானு. நீங்க பார்க்கலாம். ஃபுல்லா வந்து கரோட் ஆயிருக்கு. தண்ணி பட்டு வந்து கரோட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இண்டிவிஜுவலா எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தண்ணி பட்டு தான் கரோட் ஆயிருக்கு. ரொம்ப வந்து ஹார்ஷா வந்து நம்ம கிளீன் பண்ண முடியாது. கிளீன் பண்ணோம் அப்டின்னா, காம்போனன்ட்ஸ் வந்து புடுங்கிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. என்கிட்ட வந்து இதுக்கு ஒண்ணுமே வந்து ரீப்ளேஸ்மென்ட் இல்ல. இதோட ஸ்கீமேட்டிக் டயகிராமும் அவைலபிள் இல்ல. இப்போதைக்கு இந்த வீடியோ பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ ஏதாவது இன்கேஸ் காம்போனன்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். அதுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டு அண்ட் வந்து ட்ராக் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கா இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுல இருக்கிறதுலயே வந்து பெரிய பிரச்சனை என்ன தெரியுதுன்னா, அந்த கனெக்டர்ல தண்ணி பட்டு கரோடா இருக்கு இல்லைங்களா? அதாவது கனெக்டருடைய லெஃப்ட் சைடுல. அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியுது. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அ அனலைஸ் பண்ணலாம் அத. இது பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ட்ரிப்போடைய கீழ, அதாவது ஃப்ளெக்ஸ் கேபிளுடைய கீழ வந்து ஏதோ வந்து கம் போட்டு வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ, அத வந்து ஃபர்ஸ்ட்டு பொறுமையா நம்ம வந்து கழட்டிக்கலாம். ஜென்ரலா வந்து லைட்டா ஹீட் காட்டுனோம் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கழட்டுறதுக்கு. ஆ கொஞ்சம் பொறுமையா கழட்டிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட்டா தான் ஹேண்டில் பண்ணணும் கைஸ். இல்லன்னா வந்து ரொம்ப பிரச்சனை குடுக்கும். நம்ம அ எடுத்தது ஒரு ப்ராப்ளம்க்கு ஆயிடும். அப்புறமா நம்ம ஃபேஸ் பண்ண வந்து அதிகம் ப்ராப்ளம் ஆயிடும். இதுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மென்ட் பார்ட்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகேங்களா. ஃபுல்லா வந்து பின்ஸ் கரோடா இருக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து தண்ணி பட்டு வந்து கரோடா இருக்கு. அப்புறம் வந்து சென்டரா கூட லைட்டா தண்ணி பட்டுருக்கு. ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஐபி யூஸ் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிக்கலாம் இது. ஓகேங்களா. கிளீன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம்.
லெஃப்ட் சைடுல 4 ட்ராக் வந்து சுத்தமா டிட்டாச் ஆயிருக்கு. அப்புறமா வந்து சென்டர்ல ஒரு பேட் வந்து டிட்டாச் ஆயிருக்கு. இந்த 4 பேடையும் நம்ம வந்து கண்டிப்பா அதாவது 5 பேடையும் கண்டிப்பா வந்து ரீபில்ட் பண்ணியே ஆவணும். பண்ணா தான் அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கணும். 1, 2, 3, 4 இந்த பக்கம் 4 பேடு அப்புறம் இங்க ஒரு 5 பேட்ஸ். 5 பேட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அ ஒரு வாட்டி பெர்ஃபெக்ட்டா கிளீன் பண்ணிப்போம். கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இது கிளீன் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி நானு. இது கரோஷன் எதுவும் இல்ல. ஜஸ்ட் வந்து கரோஷன் மட்டும் தான். பேட் எதுவும் டேமேஜ் ஆகல. ஸோ அந்த பேட வந்து நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல. பட் ஆனா இந்த பேட் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிட்டாச் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். சைட்லயும் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிறேன். ஆ நான் வந்து சர்ஜிக்கல் பிளேட் யூஸ் பண்ணி தான் வந்து கிளீன் பண்றேன். ரொம்ப வந்து மைல்டா யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் கேபிள்ன்றது ரொம்ப வந்து அ டெலிகேட்டா இருக்கும். ரொம்ப வந்து சாஃப்ட்டா இருக்கும். அத நம்ம ஹார்ஷா யூஸ் பண்ணோம் அப்டின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த 4 ட்ராக்ஸ் போது இல்லைங்களா? அது கொஞ்சம் இன்னும் நான் ஃபர்தரா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்க்ராட்ச் பண்ணா தான் அதோடைய ட்ராக்ஸ் வந்து எங்கே அட்டாச் ஆயிருக்கு, 4மே வந்து இண்டிவிஜுவல் ட்ராக்ஸா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ரொம்ப பொறுமையா வந்து நான் வந்து லைட் ஹேண்டடா வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். சர்ஜிக்கல் பிளேட யூஸ் பண்ணி. கம்ப்ளீட்டா வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். இப்ப நீங்க வந்து கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த 4 ட்ராக்குமே வந்து ஒரே ஒரு ட்ராக்ல தான் அட்டாச் ஆயிருக்கு. மேபி வந்து அது வந்து ஒரு வோல்டேஜ் ரெயிலா இருக்கலாம். வோல்டேஜ் ரெயில் இருக்கிறதுனால தான் அது வந்து 4 பேட்ஸும் வந்து ஒரே பேடா குடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அது பர்ன் ஆயிருக்கு. ஜென்ரலா தண்ணி பட்டது மாதிரி பர்ன் ஆகுது, இல்ல கரோட் ஆகுது அப்டின்னா, ஆ இது வந்து என்ன சொல்றது? வோல்டேஜ் ரெயின்ல தான் வந்து அதிகமா வந்து அந்த பர்ன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த 4 ட்ராக்கையும் அந்த ஒரு மெயின் ரயில் இருக்கு இல்லைங்களா? அதோடயே வந்து ஜம்பர் அடிச்சு அட்டாச் பண்ணிட்டா போதும். இந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி சென்டர்ல இருக்கிறதும் ஒண்ணு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? போர்டுடைய அடுத்த பார்ட்டுக்கு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஆ அநேகமா வந்து இது வந்து ஒரு ஃபியூஸ்ன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கிளீன் பண்ணிக்கிறேன். கிளீன் பண்ணிட்டு நாம வந்து செக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து ஐம் என்ன சொல்றது? ஒரு 90% ஷூரா சொல்றேன். அது வந்து ஒரு ஃபியூஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து இதுல இந்த லேப்டாப் வந்து வேற டோனார் போர்டும் நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட வந்து ரீப்ளேஸ்மென்ட்டும் இல்ல. ஓகேங்களா? நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீட் அப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளீனிங் தான் பண்றேன். வேற ஒண்ணும் பண்ணல. ஃபுல்லா வந்து தரோவா கிளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளீன் பண்றது வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி கிளீன் பண்றேன். எதுக்காக பட்ஸ் யூஸ் பண்றேன் அப்டின்னா, இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து கரோடா இருந்தது, ரொம்ப வந்து சாஃப்ட்டா இருந்தது, டேமேஜா ஈஸியா ஆகக்கூடியது மாதிரி இருந்தது அப்டின்னா, நம்ம பிரஷ் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அது வந்து புடுங்கிட்டு பறந்தறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. பட் ஆனா வந்து இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்டா யூஸ் பண்றோம், கொஞ்சம் பிரஷர் வந்து பார்த்து அப்ளை பண்றோம் அப்டின்னா, இன்கேஸ் உடைஞ்சா கூட அந்த காம்போனன்ட் வந்து பறக்காது. அங்கேயே இருக்கும். நம்ம வந்து எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கனெக்டர் வந்து கிளீனா தெரியுது. ஒரு வாட்டி ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் வந்து பிரச்சனையா எனக்கு தெரியல. இந்த காம்போனன்ட் மட்டும் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த காம்போனன்ட்ட வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. அ நான் கொஞ்சம் வேல்யூஸ் வந்து எடுத்துக்கிறேன் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி. ஆ சுத்தமா வந்து ஓஎல்என்னு காட்டுது எனக்கு. மத்த காம்போனன்ட்ஸ்லேருந்து ரெயில் எல்லாம் கரெக்ட்டா வருது. பட் ஆனா அந்த காம்போனன்ட் மட்டும் எனக்கு ஓஎல்என்னு தான் காட்டுது. அந்த காம்போனன்ட் வந்து கரோடா இருக்கிறது அந்த லெவல்ல வச்சு பார்க்கும்போது, அந்த பிளேஸ்மெண்ட்ட பார்க்கும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு ஃபியூஸா தான் இருக்கும் அப்டின்னு சொல்லி எனக்கு 100% தெரியுது. ஓகேங்களா? ஆ பார்க்கலாம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். என்கிட்ட அந்த சேம் வேல்யூக்கு உண்டான ஃபியூஸும் எதுவும் இல்ல என்கிட்ட. பட் எதனா ஒரு ரீப்ளேஸ்மென்ட் வந்து பண்ணி கண்டிப்பா வந்து ரெடி பண்ணிடுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட் ஃப்ளெக்ஸ் மேல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஜம்பர் வயர் யூஸ் பண்றோம் இல்லையா? நார்மல் மொபைல் யூஸ் பண்ற ஜம்பர் வயர். அந்த வயர யூஸ் பண்ணி வந்து ஜம்பர் அடிச்சுக்கிறேன். ஆ ஜஸ்ட் ஜெனரல் ஜம்பர் தான் அப்படின்றதுனால நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணியிருப்பேன். பட் வந்து ரொம்ப வந்து மைல்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து கொஞ்சம் மைல்ட் ஹேண்டடா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து சால்டரிங் வந்து ஆ T26 யூஸ் பண்ற சுகந்து அதில ஜேபிசி பிட் போட்டு வச்சிருக்கேன். இது அதாவது ஒரே லைன் தானே. இது ஏதாவது ஒண்ணு ஜம்பர் அடிச்சா கூட போதுமா? அப்டின்னா போதும். பட் ஆனா வந்து
வோல்டேஜ் ரெயில் அப்படின்றதுனால இன்கேஸ் பிரேக் எதனா ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மறுபடியும் பிரச்சனை வரும். நம்ம பண்ணி குடுக்குற ஒர்க் வந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன், 4 ரெயிலுக்கும் வந்து 4 ட்ராக்குக்கும் வந்து நான் வந்து ஜம்பர் அடிச்சுக்கிறேன். ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு வேணா பெருசா தெரியும். பட் ஆனா உண்மையிலேயே சொல்றேன். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மைன்யூட்டா இருந்தது. ஆ ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்றீங்க. நீங்க மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆ லேப்டாப்பும் ட்ரை பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கங்க. மொபைல காட்டிலும் வந்து லேப்டாப்ல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய காம்போனன்ட்ஸ் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் வந்து நாம வந்து எங்கேருந்து எங்கே அடிக்கணும் அப்டின்ற எப்படி பண்றோம்? கொஞ்சம் வந்து லாஜிக்கலா அதில கொஞ்சம் மாறும். மொபைல்ல யூஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆ பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா போதும். 100% எந்த டிவைஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோல. எந்த டிவைஸ வந்தா நம்ம நம்ம வந்து பிரிச்சு வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? பேசிக் பிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல நமக்கு வந்து தெளிவா இருந்தாலே போதும். 2 ட்ராக்குமே சேர்ந்த மாதிரி அந்த ட்ராக்ல ஜம்பர் அடிச்சுட்டேன். ஜம்பர் அடிச்சுட்டு ஆ முடிச்சுக்கலாம் இந்த இது ஒர்க்க. ஓகே. முடிஞ்சது. இத மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்துறலாம். ஓகேங்களா? அப்புறமா வந்து இதுக்கு அப்புறம் இன்னொரு ட்ராக் இருக்கு. செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் 100% கன்டினியூட்டி வந்து கிளீனா வருது. ஓகேங்களா? யுவி மாஸ்கிங் க்ளூ போட்டு வந்து அத நான் கவர் பண்ணிடுறேன். இன்கேஸ் வந்தாம நம்ம அ கனெக்டர்ல போடும்போதோ, இல்ல இந்த இந்த ரெயில்ஸ் ஓப்பன் பேட்ஸ் வந்து வேற எதுலயும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக, நான் வந்து யுவி க்ளூ போட்டு அ கவர் பண்ணிடுறேன். ஓகே. இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ராக் வந்து பார்ப்போம். இதுக்கும் அப்படியே கொஞ்சம் லைட்டா வந்து இதுக்கு ஸ்க்ராட்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஏன்னா கீழ ட்ராக் கரெக்ட்டா இருக்கிறதுனால, ஜஸ்ட் நாம வந்து அந்த ட்ராக்க வந்து ஜாயின் பண்ணி விட்டாவே போதும். ஜாயின் பண்ணி விட்டுட்டு நமக்கு நம்ம மெயின் அந்த வோல்டேஜ் லைனுக்கு பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி இதுக்கும் வந்து கொஞ்சம் யுவி க்ளூ போட்டுட்டு மாஸ்கிங் பண்ணிறலாம். போதும். அதுவே போதும். ஆ இது வந்து ரொம்ப வந்து பக்கத்திலேயே இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. டன். கிளியர் ஆயிடுச்சு. யூவி க்ளூ போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ற ஃப்ளக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, அத வந்து கிளீனா வந்து தொடச்சு எடுத்துறணும். அது மாதிரி ஃப்ளக்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது இம்ப்யூரிட்டீஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா யூவி போடுறது வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ஒட்டாது. ஓகேங்களா? சைட்லவும் பேட் வந்து கவர் ஆகுது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம யூவி க்ளூ வந்து க்யூர் பண்ணதுக்கப்புறம், அத வந்து லைட்டா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துருவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது. ஓகேங்களா? அந்த நம்ம ட்ராக் வந்து எக்ஸ்போஸ் அது அந்த அந்த ட்ராக் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணா போதும் எக்ஸ்போஸ் ஆகாம. ஓகேங்களா? ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்க. முடிஞ்சிடுச்சு இது. அடுத்து வந்து அந்த காம்போனன்ட் மேல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆ நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு 100% அது வந்து ஒரு அது ஃபியூஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து அதே ஃபியூஸ் வந்து இல்ல. நான் வந்து ஒரு 0 ஓம் ரெசிஸ்டர வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஆ 0 ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாமான்னா, கண்டிப்பா பண்ணலாங்க. வேற வழி இல்ல. அது வந்து ஒரு ஃபியூஸ் தான். ஓகேங்களா? இந்த அதாவது ட்ராக்கோட அந்த சைடும், இந்த சைடும் வந்து அ இன்கேஸ் வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபியூஸ் தான். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 0 ஓம் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேருந்து இங்க ட்ராக் வந்து கரெக்ட்டா இருக்கு. அதே மாதிரி அங்கருந்து அந்த ட்ராக்கும் வந்து ஆப்போசிட் சைடு வந்து கரெக்ட்டா இருக்கு. ட்ராக்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த காம்போனன்ட்ஸ் தான் பிரச்சனை. ஓகேங்களா? இந்த காம்போனன்ட் தான் பிரச்சனை. இந்த காம்போனன்ட்ட வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சிம்பிளான ஒர்க் தான். பட்டு கரெக்ட்டான இடத்துல பண்ணோம்னா, சிம்பிளா முடிஞ்சிடும். நம்ம வந்து ப்ராப்பரா நாலேட்ஜ் இல்லாம ஒரு டிவைஸ்ல பிரிக்கிறோம், கை வைக்கிறோம் அப்டின்னா, தேவையில்லாம வந்து சுத்துற மாதிரி இருக்கும். நான் வந்து இது ஜம்பர் வயர் வச்சு கூட வந்து பண்ணிறலாம். ஓகேங்களா? பட் ஆனா வந்து எதுக்காக 0 ஓம் ரெசிஸ்டர் யூஸ் பண்றேன் அப்டின்னா, இன்கேஸ் ஏதாவது வந்து ஷார்ட் ஆகுது ஃபியூச்சர்ல அப்டின்னா, 0 ஓம் ரெசிஸ்டர் வந்து OL ஆகுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. அதே வந்து நாம வந்து ஒரு ஜம்பர் யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஃபுல்லா வந்து அது பர்ன் பண்ணும். அதாவது ஒரு 0 ஓம் ரெசிஸ்டர் வந்து ஒரு ஃபியூஸாவும் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? நம்மகிட்ட வந்து ஒரு 0 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. அந்த ரெசிஸ்டர வந்து நான் சால்டரிங் பண்ணிக்கிறேன். ப்ளோயர் எதுவும் யூஸ் பண்ணல நானு. ஜஸ்ட் சால்டரிங்க யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு சால்டரிங்க. அது லெட்டு அத மட்டும் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம்.
க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ராப்பரா சால்டரிங் ஆயிடுச்சு. நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் நான் வந்து இது பண்ணும்போது வந்து T12X யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, இது வந்து போர்ட்ல பண்றதுனால கொஞ்சம் அதிக டெம்பரேச்சர் தேவைப்படும். இப்போ கன்டினியூட்டி வந்து கரெக்ட்டா வருது. செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டச் பேட நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் மெயின் போர்டோட. ஃபர்ஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஷட் டவுன் பண்ணிட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பூட் ஆயிட்டு இருக்கு லேப்டாப்பு. சூப்பர் கைஸ். டச் பேட் வந்து 100% பக்காவா ஒர்க் ஆகுது. கீபோர்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். கீபோர்டும் ஒர்க் ஆகுது. இது வந்து கீபோர்டும், மவுஸ் பேடுக்கும் ஒரே ஸ்ட்ரிப்ல வரதுனால, ஒண்ணு வேலை செய்யலைனாலும், இன்னொன்னு வந்து வேலை செய்யாம இருந்தது. அதான் வோல்டேஜ் லைன் பிரேக் ஆனதுனால, அத மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கஸ்டமர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு பாஸ்வேர்ட் வந்து தெரியாது இந்த லேப்டாப்போட. ஓகேங்களா? அசெம்பிள் பண்ணி குடுத்துரலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நம்ம வந்து இந்த லேப்டாப்ப வந்து சர்வீஸ் சென்டர்ல கோட் பண்ணதுல 10ல 1 பங்குலயே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, சேம் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்களும் வந்து லேப்டாப்ஸ் எதனா பண்றீங்க அப்படின்னா, ஸ்கிமேட்டிக் டயகிராம் எல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், தேங்க் யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.